மன்சூர் அலிகான் சார் ஒன்று சொன்னார், கூவத்தூர் இஷ்யூ ஒன்று நடந்துச்சு. இப்போ சுசித்ரா மேம் வேறு வந்து அவங்கள பற்றி நிறைய ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? ஸோ இவங்க இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பதில் சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆண்ட்ரியா பற்றி சொல்லுது, தனுஷை பற்றி சொல்லுது, அவரை பற்றி சொல்லுது, அவரை பற்றி சொல்லுது, திரைப்பிரபலங்களை போட்டு சகட்டு மணி கிழிக்கின்னு கேட்குது. எல்லாமே கேடாங்குது, எல்லாரையும் கேடானீங்களா, எல்லாம் பொம்பளையோட வர மாட்டேங்கடா, ஆம்பளையோட போகிறீங்கடாங்குது. எப்போ வீடியோவே நம்ம தான் ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும். சுசித்ரா வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, சுசித்ரா வந்து எல்லாத்தையுமே வாயில தான் சொல்கிறாங்க தவிர்த்து ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆதாரம்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்காதுமா. பெட்ரூம் ரகசியத்தெல்லாம் எவிடன்ஸ் கேட்டால் எங்கே போகிறது? இப்போ கஸ்தூரி அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது எப்படி 14 வருஷம் ஆச்சு அவருக்கு ஏன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? உங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்களை கூட இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு, ஒரு வருஷத்துலேயே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுக்கு எப்படி 14 வருஷம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நடிகை கஸ்தூரி. கஸ்தூரி அளவுக்கு திறமை இல்லாமல் இருந்திருக்கும் சுஜித்ராவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. என் ரஜினிகாந்த் கூட தான் சொன்னார், என் தமன்னாவோட ஒரு பிஎட் இருக்குன்னு நினச்சேன், அது கூட இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு. எங்கே இருந்து ஆடுறது அந்த பொண்ணு ஆடுற வேகத்துக்கு? ஆட முடியுமா ஒரு வயசுக்கு? கை காலெல்லாம் கயண்டு போயிடும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேச நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ சமீபமாக வந்து த்ரிஷா வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் போட்டு அவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவங்க வந்து எதுவும் பதில் சொல்லாமல் மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க இல்லையா? இதுக்கு காரணமாக வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க மேலே நிறைய இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்து அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போயிருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நிறைய பேர் பேசுறது நல்லது தானே, நல்ல வளர்ச்சி அடைந்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை சார், நிறைய இப்போ மன்சூர் அலிகான் சார் ஒன்று சொன்னார், கூவத்தூர் இஷ்யூ ஒன்று நடந்துச்சு. இப்போ சுசித்ரா மேம் வேறு வந்து அவங்கள பற்றி நிறைய ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? ஸோ இவங்க இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பதில் சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? மன்சூர் அலிகான் இஷ்யூ வந்து வேணும்னு எல்லாரும் இஷ்யூ ஆக்குனது. அது இஷ்யூவே இல்லை. அவர் சும்மா ரொம்ப இதை விட என்ன கேஷுவலாக பேசக்கூடியவர். அவர் ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட்டு. நமக்கு ஒரு ரேப் சீன் கூட அந்த படத்தில் வைக்கல அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம். என் ரஜினிகாந்த் கூட தான் சொன்னார், என் தமன்னாவோட ஒரு பிஎட் இருக்குன்னு நினச்சேன், அது கூட இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு. எங்கே இருந்து ஆடுறது அந்த பொண்ணு ஆடுற வேகத்துக்கு? ஆட முடியுமா ஒரு வயசுக்கு? கை காலெல்லாம் கயண்டு போயிடும், அவ்வளோ வேகமாக ஆடுறாங்க அவங்க. அவர் கூட தான் சொன்னார், எனக்கு ஒரு டிஎட் கூட இல்லைன்னு. பேத்தியோட பேத்தி வயசு அதுக்கு போய் டிஎட் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. மன்சூர் அலிகான் சொன்னது சாதாரண விஷயம், அதை அவங்களே பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அதை மன்சூர் அலிகானா அவர் யார் சொல்கிறது கேட்கவும் மாட்டார். மன்சூர் அலிகானா அப்புறம் அவரே வழக்கு போட்டார். அப்புறம் மாதிரி கோர்ட் வான் பண்ணி அனுப்பிச்சிச்சுன்னு வச்சுங்க. சுசித்ரா லீக்ஸுங்கிறது வந்து எல்லா நடிகை பற்றி தான் ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாரை பற்றி தான் இருக்குது. தாருக்கு மாறாக போட்டா இருக்குது. யார் எடுத்தா எப்படி வந்துச்சுலாம் தெரியல. பட் இவங்க லீக் பண்ணுறாங்க. அவங்கள எதுக்கு எல்லோரும் பயப்படுறாங்க அதுவும் என்னென்னு தெரியல. அந்த அம்மா எதுக்கிறது பயப்படுறாங்களே. அதாவது சுசியோட பேஸு 1 லட்சம் காசுன்னு தேனாம்பேட்டையில் போர்டு வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு ஆர்ஜே தான், அவங்க ரேடியோ ஜாக்கி தான் அவங்க. அப்புறம் நீ பாடகர் நல்லா பாடுது அந்த பொண்ணு. அது பாட்டெல்லாம் பார்த்தேன். நல்ல பாடகியாகி வாழ்க்கை முறை மாறி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இல்லாமல் போய் அப்புறம் அப்படியே இதாகி அது மாறி ஆகி அதோட முகம்லாம் மாறிட்டதுக்கு. இரிட்டேட் ஆகிட்டே இருந்தால் மூஞ்சி மாறிக்கிட்டே தான் இருக்கும். நமக்குமே சரி, சந்தோஷமாக இருக்க அன்றைக்கி முகம் ஒரு மாதிரி இருக்குது, இரிட்டேட் ஆகிற அன்றைக்கி முகம் வேறு மாதிரில இருக்குது. ரவுத்திரமாக எடுத்துல மூஞ்சி அது ரவுத்திரமாகி அடிச்சு சகட்டு மேனிக்கு சாய்க்குது. எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. ஒருத்தனை அதில் சிக்காதவனே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரையும் சொல்லுது, யாரும் வாயை திறக்கலை. திரிசாவையும் சொல்லுது, இந்த ஒரு ஹைட்டா ஒன்று இருக்குமே ஆண்ட்ரியா பற்றி சொல்லுது, தனுஷை பற்றி சொல்லுது, அவரை பற்றி சொல்லுது, அவரை பற்றி சொல்லுது, திரைப்பிரபலங்களை போட்டு சகட்டு மணி கிழிக்கின்னு கேட்குது. எல்லாமே கேடாங்குது, எல்லாரையும் கேடானீங்களா, எல்லாம் பொம்பளையோட வர மாட்டேங்கடா, ஆம்பளையோட போகிறீங்கடாங்குது. எப்போ வீடியோவே நம்ம தான் ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும். அந்த மாதிரி பேசுது. இவங்க யாரும் வாயை திறக்கலை. இப்போ வந்து இவங்க இவ்வளோ கேஸ் சொல்கிறாங்க, ஏன் சார் யாருமே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஏன் வாயை திறக்க மாட்டேறாங்க? இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி பேசுகிறாங்க. நீ கேவாகவே இருந்துட்டு சொல்ல, அதை பற்றிலாம் மேட்ரு கிடையாது. பட் அதை சொல்கிறதுக்கு வந்து அடுத்தவங்க சொல்லக்கூடாது. என் பர்சனலை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, உங்கள் பர்சனல் நான் பேசக்கூடாது. பொதுவான விஷயத்தை தான் நான் பேசுகிறோம். போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. கேவுக்குன்னு அசோசியேஷன்லாம் இருக்குமா? ரேலியெல்லாம் விட்டாங்கல்ல எல்லாரும். ஆமாம், அவர் சுசித்ராவோட ஹஸ்பண்டே சொல்கிறாரு, ஒருங்கிணைச்சேர்க்கையாளர் ரேலி விட்டால் நான் முதல்ல போய் கலந்துப்பேன், நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் அப்படின்றாரு. ரைட்டாக அது அவரோட தனிப்பட்ட கருத்து. இதில் போய் என்ன இருக்குது? இப்போ கார்த்திக் தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு, என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போது யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து எடுக்க சொல்லி கேட்குறாரு அவர். உங்கள் சேனலும் கூட தான் மாட்டிருக்கு போல இருக்குது. அதில் என்ன கேஸ் தானே கொடுத்துருக்காரு, இதில் என்ன பொய் எதுவும் பேசிட்டீங்களா? இல்லை
இல்லை உண்மைக்கு புறமான அவதூறு எதுவும் பேசியிருக்கா? இல்லை இல்லை. சுசித்ராவோட ஹஸ்பண்ட் தானே கார்த்திக். எக்ஸஸ். ரைட், எக்ஸு. சுசித்ரா தானே வந்து வாய்க்கு வந்து பேட்டி கொடுக்குது. ஆமாம். தப்பாக கொடுக்குதோ உண்மையாக கொடுக்குதோ அது தெரியல. பேட்டி கொடுக்குதில்ல. முறைப்படி அவர் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சுசித்ரா மேலே கம்ப்ளைண்ட். அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் சுசித்ரா மேலே கொண்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அது எக்ஸ் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். அது நடவடிக்கை எடுக்கும்போது போலீஸு. நானே கேட்குறேன், இந்த வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கான்ல தனுஷ்லேருந்து எல்லாரும் கேட்குறேன். இப்போ சுசித்ரா வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, சுசித்ரா வந்து எல்லாத்தையுமே வாயில தான் சொல்கிறாங்களே தவிர்த்து ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆதாரம் காட்ட மாட்டாங்கன்னா பாபர் 1526 வந்தார் இந்தியாவுக்குன்னு சொல்கிறேன். ஆதாரத்தை போய் நான் எங்கே போய் எடுத்துகிட்டு வர்றது? வந்தப்போ போய் எடுத்துகிட்டு வரணும். ஆதாரம்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்காதுமா. பெட்ரூம் ரகசியத்தெல்லாம் எவிடன்ஸ் கேட்டால் எங்கே போகிறது? சிசிடிவி இருந்தால், ஃபுட்டேஜ் இருந்தால் பார்க்கலாம். வரலாறுங்கிறது என்ன? ஆதாரங்களை வச்சா பேசுகிறோம், தரவுகளை வச்சு பேசுகிறோம். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோயிலை கட்டினார், அந்த ஆதாரத்தை கொண்டானா 2000 எழுத்து முடிப்பு எங்கே இருந்து நான் ஆதாரம் எடுக்கிறது? கட்டினாரு, கல்வெட்டுகள் இருக்குது, அதை நானும் சொல்கிறேன். அவர் கட்டினாரா, கொத்தனார் கட்டினாரா, எனக்கு எப்படி தெரியும்? ஆதாரம் வேணா அது பேடனா ப்ரூஃப். நீ நல்லவனா நீ அந்த அம்மா அள்ளி தூத்துதில்ல, தூத்துதா தூத்தலையா? தூத்துதில்ல. நீ கரைப்படியாதானே ஒன்றே இவங்க ஆதாரமற்ற தகவல்களை பதிவு பண்ணுறாங்க. இவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும். நீங்கள் இப்போ கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங். இந்த வீடியோ பேசுகிறது எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங். மொபைலில் பரப்புறது எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங். சைபர் கிரைமை தாண்டி இது எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங். அதாவது அதிநவீன மென்பொருள் சாதனங்களை தவறாக பயன்படுத்துதல், பொது அமைதியை குந்தகை விளைவித்தல். குண்டை கொடுக்கட்டுமே, இதில் என்ன இருக்குது? யாருமே வாயை திறக்கலையே. இப்போ கஸ்தூரி அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது எப்படி 14 வருஷம் ஆச்சு அவருக்கு ஏன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? உங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்களில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு, ஒரு வருஷத்துலேயே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுக்கு எப்படி 14 வருஷம் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நடிகை கஸ்தூரி. கஸ்தூரி அளவுக்கு திறமை இல்லாமல் இருந்திருக்கும் சுசித்ராவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. கஸ்தூரி கொஞ்சம் டேலண்டாக இருந்திருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க கேவா கே இல்லையான்னு. இவங்க கொஞ்சம் லேட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு கேள்வியாம்மா? கஸ்தூரியோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அவங்க எத்தனை ஆண்டு கால திரைத்துறை அனுபவங்கள் இருக்கிறாங்க, பல்வேறு கட்சிகளில் பயணிக்கிறாங்க, பொது விஷயங்கள்லாம் பயங்கரமாக போட்டு புழக்கிறாங்க. அப்போ எப்போ யூடியூப்பில் மாட்டி சின்ன பண்ணமாக வராங்க, செத்துடுறாங்க. இப்போ தானே சுசித்ரா உள்ளே வந்திருக்காங்க, சுஜி லீக்ஸு. இவங்களும் பல கருத்துக்களை பேசணும்ல. நம்ம ஊர்களில் கிராமங்களில் 20 வருஷம் குழந்தை இல்லாமல் எல்லாம் வாழ்கிற குடும்பங்கள்லாம் எனக்கு தெரியுமா? அதை வந்து வெளியில் போய் சொல்கிறதோ, தான் கணவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது சொல்ல மாட்டாங்க. நிறைய இடங்களில் பெண்கள் எனக்கு தான் குறை இருக்குது, எனக்கு மீன்ஸ் அவளுக்கு ஷீ, எனக்கு தான் குறை இருக்குது, அவருக்கு குறை இல்லை அப்படின்னு மருத்துவர்கிட்டே அழைச்சிட்டு போகாமல் இருக்கிற பெண்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எந்த காலகட்டங்கள்னு கேட்காதீங்க, எல்லா காலகட்டங்கள்லையும் கண்ணகிகளும் மாதவிகளும் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார்கள். அந்த நன்னறிப்படி வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லையே. நீங்கள் இந்த அறம் இருக்குல்ல, இந்த அறம் மீறி பேசுகிறது, அறம் மீறி நடக்கிறது, அறத்தை மீறி சம்பாதிக்கிறது, 3 வேளை சாப்பாடு, போயிட்டு வர்றதுக்கு அதிகபட்ச லக்ஸரினா ஒரு கார் வச்சுக்கலாம் 10 லட்ச ரூபாய்க்கு. ஒரு சொந்த வீடு இல்லை, ஒரு லீஸில் ஒரு வீடு இல்லை, வாடகை வீடு போதுமானது. வேறு என்ன வேணும் அதுக்கு மேலே? ஒரு டிவி வீட்டில் பார்க்க இவ்வளோ தானே வேணும். இப்போ அவங்க வந்து அவங்கள பற்றி மட்டும் பேசலை, திரைத்துறையில் இருக்க நிறைய நடிகர்களை பற்றி பேசுகிறாங்க. நிறைய நடிகர்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ்லாம் நடக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து உண்மையாகவே மீடியாவில் போனால் இந்த மாதிரி பார்ட்டிஸ் நடக்கிறது, அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறதெல்லாம் பற்றி அவங்க பேசுகிறாங்களா? அதெல்லாம் உண்மை தானே? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த வார்த்தையை நான் ரொம்ப கவனித்தேன். எஸ்வி சேகர் வந்து ஆங்கர்னால் நீங்கள் இல்லை, ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகிறாங்க போகிற ஆங்கர், சேட்டலைட்டு ஆங்கர், நியூஸ் ரீடர், அவங்களாம் வந்து படுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறாருன்னு ஒரு வாட்டி பேசிட்டாப்பு. அதான் லாஸ்ட்டாக பேசுனது. அதுக்கு பிறகு ஒரு இறங்கு முகம் தான். அவர் வீட்டில் பாட்டிலாம் அடித்தாங்க, எல்லாம் அடித்தாங்க. அதே தானேம்மா இங்கே பயில்வான் ரங்கநாதன் பேசிகிட்டு இருக்காரு. ஏமா அதை பற்றி யாருமே கேட்க மாட்டேங்க? நீங்களும் பெண்ணு தானே, கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்குறதே இல்லை? கேட்கணும்ல. இந்த நடிகை அவரோட போனார், அந்த நடிகை இவளோட போனார். யாரோட போனா என்ன? அவரோட 3வது பொண்ணே ஒரு பெண்ணை தான் லவ் பண்ணுறதா சகிலா தான் சொன்னாங்க, நான் சொல்லலை. அப்போ அவருக்கு எப்படி பகிர்னுச்சு வயிறு? எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. அவர் பர்சனலாக எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் பொது நியாயம்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஸ்மித்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது தப்பு இல்லை. இது இந்த ரேகா நாயர், சகிலா, குயிலி, இன்னும் ஒரு 5-6 நடிகை, கஸ்தூரி, ஒரு 5-6 நடிகை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை வந்து பார்லிமெண்ட் வேர்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு. அது பார்லிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சினிமாவுக்கு போகணுன்னா படுத்து தான் ஆகணும் அப்படின்றத மைண்டில் ஃபீட் பண்ணுறது, விதையை வச்சு விதைச்சிடுறது. அது புதுசாக வர்ற நடிகைகளுக்கும் சரி இதுதான் இயற்கை போல இருக்குது, அதை ஏற்றுக்கு தான் வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வர்றது. ரேகா நாயர் பேசுகிறதே நான் கேட்டிருக்கேன். ரேகா நாயர் போய் பயில்வான் ரங்கநாதன் சண்டை போட்டதே நான் பார்த்தேன். அது சண்டை போடுறது தான் வழியா? கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கணும்ல. இப்போ சீன் போடுறது தானே சண்டை போடுறதெல்லாம். இது என்ன சீனு? செல்லு இருந்தால் செல்லு இருக்கவன் எல்லாம் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாமா. இப்போ
அவன் வீடியோ எடுக்கிறான். எதுக்கு எடுக்கிறான்னு வீடியோ எடுத்து அள்ளி ஏற்று சமூக வலைதளத்தில். எவன் குடும்பம் எக்கெடு போட்டால் நமக்கு என்ன? அது ரெக்கார்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல பைலவான் மேலே. ஏன் கொடுக்கல? ஒரு பேட்டியிலம்மா விஜயகுமாரோட மகன் இருக்குல்ல, வனிதா விஜயகுமார், அது கொஞ்சம் ரெக்கடாக பேசும். ரெக்கடாக பேசும் மொழியே, மற்றபடி அது ஒன்றும் பெரிய எனக்கு அது ஒரு தவறாகலாம் தெரியல. அதை சொல்கிறாரு, அந்த லேடிக்கு வந்து பாடி டிமாண்ட் அதிகம், அதனால தான் இப்படி போகுது, மாப்பிள்ளை பிடிச்சிக்கிட்டே போகுது. நீ எப்படிமா பேசுகிறது? இது நம்ம வீட்டு பொண்ணு இருக்குது, ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு குடியார பையலாக இருக்கான், விவாகரத்தை பண்ணி அடிச்சுட்டு வந்துடுறோம். அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஆக்சிடெண்ட்டில் செத்து தொலைது சனியை பிடிச்சி விட்டு போய் அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுறோன்னா இது இப்படியே மாப்பிள்ளை பிடிச்சிக்கிட்டே போகிறான்னு சொல்லுவியா நம்ம வீட்டு பொண்ணை? அவங்க குடும்ப சூழ்நிலை என்னவோ, எவ்வளோ மனமுத்து, நல்ல டைவர்ஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். மனம் ஒத்து போகலன்னா பிரிஞ்சிருந்தாமல் நல்லது. கசப்பாக ஒரு வாழ்க்கையை வாழவே வேண்டியது இல்லைங்க. பிரிஞ்சிருது எவ்வளோ 1000 டைம் பெட்டர்ஸ். யூரோப்ஸ்லாம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பார்ட்டியில் சந்திக்கக்குள்ள ஷேக்கன் பண்ணியும் ஒன்றா சாப்பிடுவாங்க, பிள்ளைக்கு அவங்க விட்டுவாங்க. அது ஒரு திருமண பந்தம் மட்டுமே டிஸ்கனெக்ட் ஆகும். நம்மளதில் தான் அள்ளி மண்ணவாரி இறக்கிறது, கோர்ட் வாசல் அள்ளி இறக்கிறது. இங்கே வேறு ஸ்டைலு. டிவோர்ஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ பெட்டர்மா. பிடிக்காம அவன் பெட்ரோல் ஊற்றி இதை கொளுத்தி விட்றது, இல்லை இது பெட்ரோல் ஊற்றி அவனை கொளுத்துறது, இல்லை அது ஒரு கள்ளக்காதலை வச்சு கூலிப்பட வச்சு ஏவி மர்டர் பண்ணுறது, இல்லை இவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை மர்டர் பண்ணுறது தேவையில்லை. இதெல்லாம் கோர்ட் அதுக்கு தானே இருக்குது. டைவர்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக பிரிஞ்சு போயிடுறது. எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்கம்மா. கமலஹாசன் 2 டைவர்ஸ் பண்ணியிருக்காரு, ராதிகா 3 டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க, சரத்குமார் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு. டைவர்ஸ்னு பேசும்போது திரைத்துறையில் வந்து டைவர்ஸுங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. சமீபத்துலையும் டைவர்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? திரைத்துறைன்னு இல்லைம்மா, கோர்ட்டுக்கு வாமா, ஃபேமிலி கோர்ட்டுக்கு வாமா, ஒரு பாஸ்போர்ட்டு தர்றேன், உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வா. இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே ரொம்ப பிஸியான கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட்டு தான். முதல்ல ஒரு கோர்ட்டு இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ, அடுத்து குடும்ப நீதிமன்றம் 2 ஆக்கணும், 3 ஆக்கணும், 4 ஆக்கணும், 5 ஆகிட்டு 6 ஆகிட்டு போயிட்டே இருக்குது, வளர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் ஹைகோர்ட் 32 தான் இருக்குன்னு டெவலப்பே ஆகலை. டைவர்ஸ் மட்டும் அதிகரிச்சிட்டு. விகே ராமசாமி தெரியுமா, பழைய விட்டு ஆர்டிஸ்ட், பெரிய காமெடியன். அவர் கடைசியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் செத்து போனார். என்எஸ் கிருஷ்ணன், அவர் பாடியை 40 ரூபா கட்டி எடுத்து போட ஆள் இல்லைம்மா. தங்கத்தட்டில் சோறு தின்னவர் ஒரே ஒருத்தர், என்எஸ்கே. அவர் பாடியை 40 ரூபா கட்டி எடுத்து போட ஆள் இல்லை. அவங்க மனைவி கடைசி காலங்களில் பாலியல் தொழில் செய்து தான் வைத்த கழுவுனாங்க. பெரிய கோடீஸ்வரர். உங்களோட ஆசைக்கும் கனவுகளுக்கு இப்போ வந்து வறுமைக்கு உபச்சாரம் பண்ணலாமா, ஆனால் வாய்ப்புக்கு உபச்சாரம் பண்ணக்கூடாது. பசி, வீட்டில் 2 புள்ள பட்டினி கிடக்கு, தப்பாக பாலியல் தொழில் பண்ணுறோங்கிறது அது தவறு தான் அது. ஆனால் அது கூட லாஜிக்கலி ஏற்றுக்கலாம். ஆனால் வாய்ப்புகளுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் மீட்டுன்னு வந்து உட்காந்துடுறீங்க. நீங்கள் நல்லா வளர்ந்துடுறீங்க, வாழ்க்கையில் வளர்ந்து மேலே வந்த பிறகு இந்த ஆள் என்ன கட்டி பிடிச்சான், அவன் எனக்கு, அவருக்கு வயசு அப்போ 70-75 வயசாகுது. கட்டி பிடிச்சது 25 வயசில் 50 வயசில். அப்போயெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்போ உங்களுக்கு 25 வயசு, கட்டி பிடிச்சாலுக்கு 50. இப்போ உங்களுக்கு வயசு 50, கட்டி பிடிச்சாலுக்கு 75, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நியாயமா? அப்போ வாய்ப்புகளை வாங்கிக்கிறீங்க, வசதிகளை வாங்கிக்கிறீங்க, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றியும் ரைட்லாம் பேசுகிறீங்க. ஆனால் வந்து பிறகு பிரச்சனை கடைசி நேரத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு கீ கொடுப்பாங்க, அவனை காரி துப்புறது. இது தப்பு. பிரச்சனைனா அன்றைக்கே ரியாக்ட் பண்ணுங்கள். அது சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் இருக்குது. ஆனால் காலம் கடந்து வந்தீங்கன்னா யார் கஞ்சி பழங்கஞ்சி, உங்கள் அட்டை நாடகம் தெரிஞ்சு போயிடும். ரொம்ப நேரமாக எங்கள் கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.